கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் முடிஞ்சிருக்கு. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. ஒரு பெரிய பேட்டில். யாரு ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டீமா ஃபைனல்ஸ்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்ட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 2023 ஃபைனல்ஸ்க்கு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட இந்த செமிஃபைனல்ல பாடம் கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ் தோத்ததும் சரி, WTCல ஃபைனல்ஸ்ல தோத்ததும் சரி, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் கொடுக்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இந்த கடைசியில இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்த அந்த குதூகலத்தை பார்த்தாலே தெரியுது. அது அவங்க ஒரு முடிவோட தான் இன்னைக்கு ஆடி இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. எக்ஸலண்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிக்கெட் ரசிகரா நல்ல கிரிக்கெட்டை பார்த்தோம். கிரிக்கெட் வென்றது அப்படி பார்க்கலாம். அது ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டாஸ்ல இருந்து கேள்வியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா வந்து டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அங்கேயே அவங்க தவறு செஞ்சாங்களா சார்? ஏன்னா அவங்க வந்து பேட்டிங்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பவுலிங்ல வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை தான் எடுத்துட்டு போனாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா பார்த்தோம். 350 டார்கெட் வந்து சேஸ் பண்ணி அடிச்ச டீம். ஸோ மேபி அவங்க வந்து பவுலிங் சூஸ் பண்ணிருக்கலாமா? இல்ல, அவருக்கு அவன் பேட்டிங் எடுத்தது கரெக்ட் தான் எனக்கு தோணுது. அது மட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டாட் ஒன்று கொடுத்துருக்கணும். இந்தியா தொடர்ந்து 14வது டாஸ் லூஸ் பண்றோம். ஓகே, மேட்ச் லூஸ் பண்ணல. அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதனால டாஸ் பத்தி பிரச்சனை இல்லை. மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும் டாஸ் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கல நான். ஆனா ஆஸ்திரேலியா பேட்டிங் எடுத்தது என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட போலிங் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் இருக்கிறதுனால விக்கெட் வந்து நல்லா பிளாசிடா இருந்தது. ஈவன் டில் த லாஸ்ட் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா, விக்கெட்ல எந்த குளறுபடியும் சொல்ல முடியாது. மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. விக்கெட் வந்து ரன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 320 ரன் அடிக்கிற விக்கெட் இல்லை இது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லாம ஆடலாம், பேட் பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு தலையை குனிஞ்சு ஆட தயாரா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல நல்ல விருந்து கொடுக்குற ஒரு விக்கெட்டா தான் அது இருந்தது. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, ப்ராபப்ளி இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு போலிங் டீமா இருக்கிறதுனால லெட்டஸ் ஃபர்ஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் புட் ஹெவி ஸ்கோர் ஆன் த போர்டுன்னு பார்த்துருப்பாங்க. அவங்க ஒரு 300 அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த பிளான்ல தான் இருந்திருக்காங்க அவங்க. இல்லைன்னா பேட்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய ரன்னை போட்டோம்னா இந்த கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் பின்னாடி வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன குஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் முதல்ல நீங்க கொடுத்துல இந்தியா ஒரு 300 ரன் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இந்தியன் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா 300 சேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களுக்கு என்னதான் பேட்டிங் இருந்தாலும் 300 சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவங்களோட போலர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முடிவு இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மேட்சோட ஆரம்பத்துல பார்த்தா ஷமி ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டுக்கு கேட்சை மிஸ் பண்ணாரு. அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான கேட்ச் தான். அதை தொடர்ந்து ஸ்மித்துக்கு ஒரு கேட்சை விட்டாரு. அது கொஞ்சம் டஃபஸ்ட் கேட்ச், கொஞ்சம் வேகமா பால் வந்தது அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டா வேல்யூபான கேட்ச். என்ன ஹெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல கேட்ச் விடுறதுங்கிறது என்ன 30 ரன் அடிச்சா கூட பெரிய விஷயங்க அது. ஏன்னா ஓபன் பண்ணி கொடுத்துட்டு போறாரு அவரு. அந்த கதவை திறந்து விட்டு போனார்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. நீங்க சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹெட் அவுட் ஆயிருந்தாருன்னா அவங்க வந்து 220 225 கொஞ்சம் திணறி இருப்பாங்க. அந்த மாதிரி. ஏன்னா பின்னாடி அடிச்சா ஆடுற பேட்ஸ்மேன் உங்களுக்கு இல்ல. மேக்ஸ்வெல்லாம் சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல. அவரெல்லாம் கணக்கிலே எடுக்கக்கூடாது. மற்ற லபிஷேனும் ஸ்மித் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கடையிற ஆளுங்க தான். ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்க டிராவிஸ் ஹெட்டும் டு சம் எக்ஸ்டென்ட் கீழே வர மேக்ஸ்வெல் தான் சொல்ல முடியும். அப்கோர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் கேரி வந்து ஆடக்கூடியவங்க. பட் பின்னாடி ரொம்ப லேட்டர் ஆர்டர்ல வரதுனால இந்த மிடில் ஓவர்ஸ் லபிஷேனும் ஸ்மித்தும் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த ஸ்கோப் போயிடும். அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா தட் வுட் ஹவ் பீன் சூப்பர். பட் நீங்க ஜென்ரலாவே இப்ப ரெண்டாவது கேட்ச் ஸ்மித்துக்கு அவர் விட்டதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபாலோ த்ரூல வந்து ஒரு அலர்ட்டான போலர் இல்ல ஷமி. ஷமி வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபாஸ்ட் போலரா இருந்தாலும் சரி, ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, அவங்களோட போலிங்ல எந்த நிமிஷமும் ஒரு ரிட்டர்ன் கேட்சை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா அப்கோர்ஸ் அந்த ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு அந்த 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 குயிக்கா அந்த ரியாக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா ஃபாலோ த்ரூல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடுறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுலயே அந்த கஷ்டம்னு சொல்றதுலயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆள் தான் ஷமி. அவர்கிட்ட அந்த குயிக் ரிஃப்ளெக்ஸ் கிடையாது ஃபாலோ த்ரூல.
அதனால அவர் அதை பிடிக்கலங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தெரியல. பட் நல்ல வேளை பெரிய ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா ஆகல. கூப்பர் அவரை வந்து எடுத்துட்டு வந்தாங்க இந்த மேட்ச்சுக்கு. மெகர்கர ஒரு பேட்ஸ்மேனா எடுத்துட்டு வந்திருக்கலாமா ஆஸ்திரேலியா? கிட்டத்தட்ட 5 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா நியூசிலாந்து கூட இந்தியா வந்து நிறைய ஸ்பின்னரை வச்சு விளையாடுனதுனால மேபி இந்த இடத்துல அதிகமா ஸ்பின்னரை யூஸ் பண்ணலான்னு ஸ்மித் யோசிச்சிருக்காரா? டெஃபினட்டா அப்படித்தான் தோணுது. நீங்க வந்து மெக்கர்க்கா ஆடி இருக்கலாம்னு தான் தோணுது. பட் டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு ஆள் டாப் லெவல்ல இருக்கும்போது, இன்னொரு 2 ஒரு டேஷர்ஸ் முன்னாடி இருந்து இருக்கிறதுங்கிறது ஒண்ணு கிளிக் ஆயிடுச்சுன்னா ஹெவி ஸ்கோர் போடலாம் போர்டுல. பட் ஆகலைன்னா ரொம்ப மிசரபிள் ஃபெயிலியர் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது. அதனால ஒரு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தலையை குனிஞ்சு ஆடக்கூடிய ஒரு ஆளாவும், ஒருத்தர் டேஷராவும் இருக்கட்டும்ங்கிறதுனால பார்த்திருப்பாங்க. செகண்ட் திங் கார்னலியோட போலிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். அவர் நல்லா தான் போட்டாரு. நல்லா போடுற ஒரு போலரா தான் தெரிகிறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவர் ஒரு விக்கெட் எடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் பெரிய விக்கெட் எடுத்தாரு அது. ஓகே. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவரோட போலிங்கை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு ஸ்மித் பார்த்திருக்கலாம். அந்த அந்த பேசிஸ்ல தான் அவங்க எடுத்தாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்க ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்பா இருந்தாரு. இந்த மேட்ச் தன்வீர் ஆடினாரே தவிர பட் நீங்க மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான். அதனால பார்ட் டைம் ஸ்பின்னருக்கு நீங்க ஒரு ஃபுல் கோட்டா கொடுக்க முடியாது. பிரிச்சு பீஸ் மீலா தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால பீஸ் மீலா கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் பவுலர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு அவங்க பார்த்திருப்பாங்க. ஷமி பவுலிங்ல அந்த 2 கேட்ச மிஸ் பண்ணாலும் அவர் வந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 ஓவர் அவரோட பால வந்து விளையாடவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆஸ்திரேலியன்ஸ். ஸ்மித் வந்து அவுட் ஆனது வந்து அந்த ஃபுல் டாஸ் பால்ல அவுட் ஆனதெல்லாம் ரொம்ப ஈஸியஸ்ட் பால் தான் அது. அது மாரி கூப்பர் அவருமே இல்ல சரி அவருக்கு இல்ல ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. ஃபுல் டாஸ்ல அவுட் ஆறது வந்து ரொம்ப வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியஸ்ட் மாதிரி தெரியும். உங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபுல் டாஸ்ல வந்து ரொம்ப ஜூசியா தெரியும் கண்ணுக்கு. பட் பால் சடனா டிப் ஆகும். அது ஆடி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சில அவர் சமயம் கொஞ்சம் ஃபுல் செட்டில் டாஸ்ல அவர் வந்து செட்டில்டு பேட்ஸ்மேன். நெறைய பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 70 ரன்ஸ் அபோவ் அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கும். ஃபுல் டாஸ பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அதுல வந்து ஒரு சின்ன வல்னரபிலிட்டி உண்டு. நீங்க அதுவும் ஒரு பாடி லைன்லலாம் வந்ததுன்னா, அடிக்க போயிட்டு உடம்புல வாங்குறவங்கலாம் இருக்காங்க. சரி உங்களுக்கு பால் வந்து அதோட அந்த அந்த ட்ரெஜெக்டரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த ட்ரெஜெக்டரி வந்து நீங்க எதிர்பார்க்கிற பார்க்கக்கூடிய ஸ்பீட்ல இல்லாம இருக்கும். பால் பிட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஸ்பீடு உங்களால கணிக்க முடியும். பால் பிட்சே ஆகலன்னா அந்த ஸ்பீட கணிக்க முடியாது. சரியா? அதனால தான் இந்த யார்கர்லாம் பும்ரா எடுக்கிறதுக்கெல்லாம் காரணம் யார்கர்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டாஸ் மாரியே தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. பால் டிப் ஆயிடும். கால்ல இறங்கிடும். ஸோ இது கிட்டத்தட்ட அந்த அந்த மாரி யார்கர் இல்லையே தவிர பக்கா ஃபுல் டாஸ். பட் அவரு சாதாரண ஒரு சிச்சுவேஷன்ல ஆடுற ஒரு ஸ்மித்தா இருந்தா இப்படி போல்ட் ஆயிருக்க மாட்டாரு. அடிக்க போனாரு. அடிக்க போனாரு அந்த ஷாட்ட. ஃபுல் டாஸ்ன்னு சொன்னோனே ஒரு ஜூஸி ஃபுல் டாஸ்ன்னு அவர் கண்ல பட்டது. அடிக்க போனாரு, மிஸ் பண்ணாரு. சம்டைம்ஸ் அந்த மாரி நடக்கிற வாபிள் ஆகும் பால். அந்த மாரி நடக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி உண்டு. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி. யாருமே எதிர்பார்க்கல. டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்ட வந்து அவர் தான் எடுத்து குடுத்தாரு. அதாவது நீங்க எப்படி அத பார்க்கணும்னா, நம்ம தான் ஏற்கனவே நம்ம திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோம். டிராவிஸ் ஹெட்ட பொறுத்தவரைக்கும், ஒரு நல்ல ஸ்பின்னர அவரால ஆட முடியாது. அது நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் நான் வந்து படிச்சு படிச்சு கதறியிருக்கேன் இந்த ஒரு விஷயத்துல. WTCலயும் சரி, ஃபைனல்ஸ்லயும் சரி, வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்லயும் சரி, அஸ்வின உட்கார வச்சது, டிராவிஸ் டிராவிஸ் ஹெட்ட வந்து நீ அடிச்சுக்கோப்பா இந்த மேட்ச்ன்னு சொன்ன மாரி இருந்தது அது. அதனால அந்த அந்த மாரி சிச்சுவேஷன்ல அஸ்வின் மாரி ஒரு பவுலர பத்தி நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம். அதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் வருண் சக்கரவர்த்திய பத்தி சொன்னேன். அவர் ரன்ஸ் குடுத்தாலும் பரவால்ல, விக்கெட்ஸ் எடுக்காட்டாலும் பரவால்ல. அவர் 11ல இருந்தே தீரணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தது காரணம் அதான். இப்ப பாருங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து போன மேட்ச்ல நியூசிலாந்து கிட்ட பண்ண மாரி ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ரன் த்ரூ. பட் இருந்தாலும் ஒரு வைட்டல் விக்கெட் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல டிராவிஸ் ஹெட் எடுத்து குடுத்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மாரி இந்த மிடில் மிடில் ஓவர்ஸ்ல அவர பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு. ரோஹித் சர்மாவும். அந்த கிரெடிட் அவருக்கு குடுக்கணும். அதனால ஒரு 3 ஸ்பெல்ல அவர ஆப்பரேட் பண்ணாங்க. நீங்க அதுல வந்து சரியான அவருக்கு பைட் கிடைக்கல இன்னைக்கு. நீங்க பிட்ச்ல இருந்து அவருக்கு சரியான டர்ன் இல்ல. பிட்ச் டெஃபினட்டா அது ஆஃபரே பண்ணல டர்னு. பட் அதுல வந்து இந்த நம்மளுடைய இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா போட்டாங்க. அந்த அந்த ஒண்ணுமே ஹெல்ப் இல்லாத ஒரு விக்கெட்ல எப்படி டை டவுன் பண்ணணும் ஆஸ்திரேலியன்ஸ அப்படிங்கிறத பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த இந்தியன் பவுலர்ஸுக்கு வந்து நல்ல உதவிகரமா பண்ற மாரி ஸ்மித்தும் வந்து கொஞ்சம் ஓவர் டிஃபென்சிவாவே ஆடினாருன்னு சொல்லணும். ஏன்னா பின்னாடி ஆள் இல்லங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துட்டே இருந்தது. அபிஷேனும் ஸ்மித்தோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குயிக்கா ஓப்பன் அவுட் ஆயிருக்கணும் அவங்க.
ஆகாம கொஞ்சம் பால் நம்பர் ஆஃப் பால்ஸையும் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி தான் அப்பியரன்ஸ் இருந்தது. அதனால அவங்களால இந்தியன் போலர்ஸ் பெட்டரா தோணிச்சா இல்ல இந்தியன் போலர்ஸே நல்லா போட்டாங்கிறது மாத்தி மாத்தி பேசிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா தான் இருந்தது. கமிங் பேக் டு வருண் சக்கரவர்த்தியோட போலிங் எக்ஸலண்டா போட்டாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் நடுவுல ஒரு ஒரு 2-3 ஓவர் கொஞ்சம் ரன்ஸ் கன்சீட் பண்ற மாதிரி இருந்தது. லாஸ்ட்ல வந்து லாஸ்ட் 2 ஓவர்ஸ் திருப்பி இழுத்துட்டாரு. அது அனாலிசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா 4.9 ஓவர்ஸ் 10 பர் ஓவர்ங்கிறது வந்து நத்திங் இன்னைக்கு ஒன் டே கிரிக்கெட்ல எல்லாம். ஆனா எக்ஸலண்ட் சாய்ஸ், பியூட்டிஃபுல்லா போட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே இந்தியன் பேட்டிங்க்கு வந்தோம்னா சேஸ் மாஸ்டர் விராட் கோலி. இந்தியன் பேட்டிங் முன்னாடி நம்ம இந்த ஃபீல்டிங் கொஞ்சம் பேசிடலாம். இந்தியாவோட ஃபீல்டிங் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் லாஸ்ட் இன்டர்வியூலயே. ஆமா. அது வந்து இப்ப நம்ம 2 கேட்ச் இவரை விட்டதை பத்தி நம்ம பேசினோம். பட் ஈக்குவலா கொஞ்சம் ஒரு மைனஸ் பத்தி பேசும்போது ஒரு பிளஸ் சொல்லிடலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஃபீல்டிங்ல. சூப்பரா 2 கேட்ச் போட்டாரு. மார்வலஸ் ரன் அவுட் டைரக்ட் ஹிட் ஒன்னு அடிச்சாரு. நீங்க இந்த இந்த மாதிரி கொஞ்சம் எலக்ட்ரிஃபைங்கா அந்த ஃபீல்டுல இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா ஜடேஜா எக்ஸலண்டா இருந்தது ஃபீல்டிங். அக்ஷர் பட்டேல் பியூட்டிஃபுல்லா இருந்தது அவரோட ஃபீல்டிங் பார்த்துட்டு. நீங்க அதாவது ஒரு பிக் மேட்ச்ல வந்து தே ஹேவ் டு ரைஸ் டு த அக்கேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். இது விராட் கோலியோட ரன் அப்ல ஒரு சிங்கிள் ஹேண்டட்ல பிக் எடுத்து ஒரு ரன் ஒரு த்ரோ அடிச்சது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த அக்ரஸிவா இருக்காங்கிறத பாடி லாங்குவேஜ்ல காட்டணும். அப்பதான் அந்த ஆப்போனன்ட்ஸ் பயப்படுவாங்க. இன்னைக்கு இந்தியா டிட் a வெரி வெரி குட் ஜாப் இன் த ஃபீல்ட். பட் ஃபார் இந்த 2-3 சான்சஸ் போச்சுங்கிறத தவிர ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அந்த வார்த்தை இந்தியாவுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணுங்கிறதுனால அதை பத்தி பேசினேன். அடுத்தது சேஸ் மாஸ்டர் விராட் கோலி 8000 ரன்னுக்கு மேல சேசிங்ல மட்டுமே அடிச்சு கொடுத்திருக்காரு. அவரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு குரூஷியலா இருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு? அவர் 51 ரன் இருக்கும்போது ஒரு சான்ஸ் ஒரு லைஃப் கிடைச்சதுங்கிறத மறந்துடுவோம். ஆனா அது வரைக்கும் அவர் ஆடின இன்னிங்ஸ் மட்டுமே வச்சு பார்ப்போமே. அது மட்டும் பாத்தீங்கன்னா மாஸ்டர்லி இன்னிங்ஸ் அதாவது ஒரு ஒன் டே இன்னிங்ஸ் எப்படி அந்த அந்த ஒன் டே இன்னிங்ஸ்ங்கிற ஒரு கட்டடத்தை எப்படி நீங்க கட்டணும், ஒரு அடித்தளம் போட்டு 4 கல்லை வச்சு அதுக்கு மேல சிமெண்ட்டை போட்டு எப்படி அது கட்டணுங்கிறத அவர் நிரூபிச்சாரு இன்னைக்கு. பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ். மொத்தமா அவர் 84 ரன் நீங்க 83 84 அடிச்சாரு. அதுல 5 4 தான். அப்படின்னா பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 55 சிங்கிள்ஸ் ஓடி இருக்காரு. ஒரு 3-4 டூஸ் வேற இருந்தது. அதுல சிங்கிள்ஸ் மட்டுமே 54 55 சிங்கிள்ஸ் ஓடி இருக்காரு. இதுதான் ஒன் டே கிரிக்கெட். நான் திருப்பி திருப்பி எப்பவுமே சொல்லுவேன், சிங்கிள்ஸ் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் நான் அடிக்கடி பேசுற விஷயம். இன்னைக்கு வந்து கிளீனா டெமோ பண்ணி காமிச்சது. அதுவும் ஐயரோட ஸ்ரேயாஸோட அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு பாருங்க, டூ குட். அது வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துலயே ஆஸ்திரேலியா கையில இருந்து மேட்ச் இழுத்துட்டாங்க இந்தியா. அந்த மாதிரி தான் சொல்லணும். அந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டாங்க, கிரிப் விட்டுட்டாங்க ஆஸ்திரேலியன்ஸ். இவங்க அவங்க கையில இருந்து அப்படி இப்படி 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 ரெண்டு ரெண்டு விரல் 3 விரலுக்கு நடுவுல இருந்து புடுங்கி எடுத்துட்டாங்க இந்த மேட்ச். அதுக்கப்புறம் வந்து இப்ப கொஞ்சம் சொகுசு வாழ்க்கை தான் இந்தியா வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும். எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் கோலி ஆடினது. அதே மாதிரி கோலியோட இன்னிங்ஸ் எப்படி நம்ம பாராட்டுறோமோ, மறுபடியும் ஸ்ரேயாஸ் ஐயரோட இன்னிங்ஸும் சரி, பின்னாடி வந்த கேஎலோட இன்னிங்ஸும் மார்வலஸ் இன்னிங்ஸ். சூப்பரா ஆடினாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெம்மா பண்ண இன்னிங்ஸ் கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் ஒன்று பார்த்தோம். அவர் வந்த உடனே அவர் அது ரொம்ப பாசிட்டிவ் மைண்டா இருந்தாரு. நீங்க யூஸ்வலா வந்த உடனே தேடுவாரு, தடவுவாரு, கொஞ்சம் பால்லாம் எங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அப்படிலாம் இல்லாம இன்னைக்கு வந்ததுல இருந்து அந்த ஃப்ளூயண்டா ஆடினாரு. நிறைய ரன்ஸ் ரொட்டேட் பண்ணாரு, சிங்கிள்ஸ் எடுத்து நிறைய ஸ்ட்ரைக் கோலிக்கு கொடுக்கணும்னு பார்த்தாரு. அவர் அவர் அந்த ஒரு ஒரு எண்டு அவர் அடிச்சதை பார்த்து தான் ஜம்பாவை போய் கோலி அடிக்க போயிட்டு அவுட் ஆனது கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் கொஞ்சம் நம்மளை மீறிடுவாரோ இவரு அப்படின்னு கோலி நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கூட ராகுல் கூட கோலி அவுட் ஆயிட்டு இப்படி போகும்போது சொன்னாரு, அதாவது ராகுல் கூட ஒருத்தர் திட்டுவாரா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி நீங்க இந்த டீமே பாத்தீங்கன்னா நல்லா ஜெல்லா இருந்தது அவங்களுக்குள்ள. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பாக்குறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அணி எந்த இடத்த தவறு செஞ்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க தவறு செய்யறதுக்குன்னு இல்லைங்க. அவங்க வந்து குவாலிஃபயர் வந்ததே பெரிய விஷயங்க. அதுவே போனஸ் அவங்களுக்கு. நானும் அவங்க குவாலிஃபயர் வரவே மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். நான் இங்கிலாந்து வருவாங்கன்னு நான் குவாலிஃபயருக்கு இங்கிலாந்து வருவாங்கன்னு நினைச்சதுல ஆஸ்திரேலியா வந்தாங்க. அது வந்ததே பெரிய விஷயம் தான். இது வந்து ஒண்ணுமே இல்லாத டீமுங்க. அது டீமே கிடையாதுங்க அது. அந்த அந்த டீமை வச்சுட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது ஸ்மித்தோட ஒரு அந்த தோல்ல தூக்கி சுமந்துட்டு வந்தாரு. அது அவ்வளவுதான். அவர் எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வர முடியுமோ தூக்கிட்டு வந்தாரு. நீங்க அந்த ஒருத்தர் 2 பேர் தானே இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அதுல.
போலிங்னு பார்த்தா ஜம்பா ஒருத்தர் தான் போலர் அங்க. அந்த லெவல்ல நான் சொல்றேன். கரெக்ட். பேட்டிங் எடுத்தா டிராவிஸ் ஹெட்டும் ஸ்மித்தும் ஸ்மித். அடிச்சாதான் உண்டு. லபிஷன் நம்பலாம் ஒரு 30 ரன்னுக்கு நம்பலாம், அவ்வளவுதான். பெரிய இன்னிங்ஸ்லாம் லபிஷன்லாம் ரீசெண்டா ஆடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. வேற யாரும் இருக்காங்க உங்களுக்கு? அந்த இங்கிலீஷ் வந்து அதான் ஒன் மேட்ச் பிளேயர்ஸ் அவங்களாம். அவங்கள திடீர்னு ஒரு மேட்ச் ஒரு திடீர்னு அப்படி பூக்கும் அந்த பூ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கருகி சுருங்கி போயிடும். அப்படிதான் இருந்தது. நீங்க பாருங்க, அவர் அவுட் ஆன விதம் பாத்தீங்கல்ல, ஜடேஜாக்கு ஷார்ட் கவர்ஸ்ல கேட்ச் கொடுத்தது. பால் நின்னு வருது. அவரால அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் விக்கெட்ல ஒரு 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 டாப் குவாலிட்டி போலிங் ஒரு ஸ்பின்னர் எல்லாம் ஆட முடியல பாருங்க. எங்க அங்க பாகிஸ்தான்ல போட்டு அடி அடிச்சாங்க அவங்கள போட்டு. அது அது அந்த மாதிரி ஒரு கட்டாந்தர விக்கெட்ல அதெல்லாம் நிக்க முடியல. அலெக்ஸ் கேரி பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, நல்ல இன்னிங்ஸ், எக்ஸலண்டா ஆடினாரு. அவர் வந்து இந்த லேட்டர் ஆர்டர்ல வந்து அழகா அவருடைய வேலையை பண்ணிட்டே தான் இருக்காரு. மேட்ச் பை மேட்ச் எல்லாம் பண்றாரு. பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1 or 2 பிளேயர்ஸ் டாப்ல பண்ணினாதான் அந்த டீமுக்கு முடியும். இது என்னதான் ஸ்மித் கடைஞ்சி 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 ஆடினாலும் ஒரு பக்கத்துல ஐசோர் மாதிரி இருக்கு, அழுக்கு கேமா தான் தெரியுது. பட் தேவையான ரன்னை தூக்கி போடுறாரு போர்டுல. அதை பார்க்கணும்ல. அவர் அது கூட ஸ்மித்து கூட அடிக்கலன்னா அந்த டீம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்க வந்து ஒரு பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க், மிஷல் மார்ஷ், ஸ்டாயினிஸ், இந்த மாதிரிலாம் ஒரு கடப்பார கூட்டம் இல்லாத ஒரு டீமை வச்சு நாக் அவுட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததே பெரிய விஷயம் தான். இதுக்கு மேல அவங்க கேட்டாங்கன்னா அது பேர் போங்குன்னு பேரு. ஓகே சார். அவங்க போங்க அடிக்க வேணாம். இதுக்கு மேல அவங்க வெளில போயிட்டாங்க. இந்தியா ஃபைனல்ல சந்திக்க போற டீம் எதுவா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் சவுத் ஆப்பிரிக்கா தான். நான் ஏற்கனவே நம்ம டிபேட்ல டிஸ்கஷன்ல சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. சோ இப்பவும் உங்களோட அந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருக்கா? நான் இன்னும் அதுதான் சொல்லிட்டு. ஓகே இந்தியா சார். சவுத் ஆப்பிரிக்கா தான் சண்டே. ஓகே சார். ஃபைனல்ஸ் வந்து துபாய்ல நடக்க போகுது. சண்டே ஃபைனல்ஸ் காத்திருக்கு. நாளைக்கு இன்னொரு செமிஃபைனல் 2 இருக்கு. அதுல யாரு ஜெயிக்க போறா? எந்த டீம் இந்தியா கூட மோத போறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிரும். ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு சின்ன விஷயம். இந்த அம்பையர்ஸோட சின்ன இன்வால்மெண்ட் இன்னைக்கு நம்ம ஒண்ணு பார்த்தோம். அதாவது 2 விஷயத்துல அம்பையர் வந்து கொஞ்சம் பாஸ்டின். ஒண்ணு வந்து கில்லோட கேட்ச் இருக்கு பாத்தீங்களா, அவரு டிராவிஸ் ஹெட்ட புடிச்ச அந்த கேட்ச், ரன்னிங் கேட்ச், அது புடிச்ச அடுத்த செகண்ட் அப்படி தூக்கி போட்டாரு. அம்பையர் அவரை கூப்பிட்டு ஏதோ அதை பத்தி பேசினாரு. கில்ல கூப்பிட்டு பேசணும்னா கில்லு ரொம்ப குனிஞ்சு தலையை ஆட்டிட்டு போனாரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் பால் கையில இருக்கணும். அந்த அந்த அளவுக்கு, அந்த தமிழ்ல சொல்லணும்னா மாத்திரை நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாத்திரை நேரம் இருந்ததா கையில அப்படின்னு பார்த்தா, மேபி அவங்க கிளைம் பண்ணிருந்தாங்கன்னா அது ஒருவேளை டிஆர்எஸ்க்கு போயிருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியாது. அதனால கொஞ்சம் ஸ்டைல் எல்லாம் கூட நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அது வந்து சின்னதா ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்காரு இப்ப அம்பையர் வந்து. அதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஜடேஜா வந்து தன்னோட லெவல் ஒரு பேண்ட் போட்டிருந்தாரு கையில, பாம் பேண்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதை ரிமூவ் பண்றதுக்கு வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா அவர் எஜுகேட் பண்ணார். அம்பையர் வந்து அவர்கிட்ட சொல்லி எஜுகேட் பண்ணி எதனால அதை நான் எடுக்க சொல்றேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் அவர் எடுக்க வச்சாரு அது. அதனால இந்த 2 இது வந்து இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை நம்ம வியூவர்ஸ்க்காக நான் சொல்றேன். அது அவ்வளவு. ஓகே சார். தேங்க்யூ ஈஸ்வர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். நாளைக்கு மேட்ச் இருக்கு. நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு இன்டர்வியூ எவ்வளவு சீக்கிரம் நம்மளால கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிரிக்கெட் ஒட்டி ரசிகர்களுக்கு கொடுக்கலாம் சார். என்னங்க, கடைசி பால் முடிஞ்ச உடனே ஒரு கால் பண்றீங்க நீங்க. நம்ம வந்து அது பிரசன்டேஷன் கூட நம்ம பார்க்கல. இல்ல சார், கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாரோட கருத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாவும் இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் நமக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் சார். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.